நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சார். நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் நாங்க எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் கைமாறு பண்ண முடியாது சார். அவ்வளவு கிரேட் நீங்க. எவ்வளவு சின்ன மனுஷங்க நாங்க. எங்க கூட வந்து எங்க வீட்டுல தங்கி நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் நாங்க மறுபடியும் எதுவும் பண்ண முடியாதுன்னு தோணுது சார். இப்போ ஓகே, அவளும் தப்பு பண்ணலன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த சந்தோஷத்தோடய நாங்க இங்கேருந்து கிளம்பிடுறோம் சார். போதும், அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அவ தலையில எழுதியிருக்கபடி அவ படிப்புக்கும் அவ தகுதிக்கும் வேற எங்க ஒரு வேலை அமையதோ அங்கேயே அவ வேலை பார்க்கட்டும் சார். போதுமா, போதும். எங்க கஷ்டத்தை தீக்கிறேன்னு நீ இந்த ஆபீஸ்ல வந்து படுற கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியலனுமா, பார்க்க முடியல சார். எல்லாம் சரியான பின்னாடி எங்க சைட்ல இருந்து நான் அப்பாலஜி லெட்டர் கொடுக்க சொன்ன பின்னாடி ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ என்ன சார், நீங்க எதுவும் தப்பு பண்ணல. ஆனா இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். இதோ இப்போ இங்க நீங்க இருக்கீங்க, எல்லாம் சரியா போச்சு. ஒருவேளை நீங்க இல்லைன்னா எங்க பொண்ணு கதி என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தப்பு இனிமே இங்க நடக்க கூடாது சார். அதுக்காகத்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க பொண்ணு எங்க வேலை செய்யறான்னு கேக்குறத விட உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். ஒரு அப்பாவா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து கட்டி வைக்கிறது தான் எனக்கு இப்பவும் முக்கியமான கடமை. அப்படி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்கணும், ஒரு நல்ல பையனா அமையணும்னா இந்த மாதிரி எந்த ஒரு களங்கமும் தப்பும் அவ பேர்ல வரக்கூடாது இல்லையா சார்? அதானே முக்கியம். அது சார், தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை சங்கடப்படுத்தணுங்கிறதோ இல்ல உங்க மேல ஏதாவது குறை சொல்லணுங்கிறதோ என் நோக்கமே இல்லை. என் பொண்ணு மேல எந்த ஒரு தப்பும் வரக்கூடாதுன்றதுதான். நீங்க பெரிய மனுஷன், புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வேற வழி இல்லை. இந்த ஆபீஸுக்கும் அணுவுக்குமான சம்பந்தம் இனியோட முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கங்க சார். சார், நான் ஒரு சாதாரண துணிக்கடையில வேலை செய்யறவன் சார். இவ்வளவு பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்றவங்க எல்லாம் எப்படி பேசணும்னு தெரியாது. கூட குறைவோ இல்லை ஏதாவது தப்பா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அண்ணா, உன் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை வச்சுதான் சார்கிட்ட இப்ப நான் அந்த முடிவை சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும் 4 பேருக்கு முன்னால நீ எப்பவுமே என்ன தலை குனி வைக்க மாட்டேன்னு. அந்த நம்பிக்கை தான் சார். இனிமே எங்க குடும்பத்துக்கு உதவி பண்ற கஷ்டம் உங்களுக்கு வரவே வராது சார். அந்த தேவையும் இருக்காது. இதுவரைக்கும் நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க நல்லா இருக்கணும் சார். வரோம் சார். ம். Download Moj. Download Moj.